மீன்லேயே இன்றைக்கி 3 விதமான ஐட்டம். இறால் மீன் தொக்கு, வஞ்சர மீன் வறுவல், வஞ்சர மீன் குழம்பு. எப்படின்னு பார்த்துடலாமா? ஒரு பவுலில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சமாக மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு கொஞ்சம், அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வறுக்கறக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க எந்த மீனாக இருந்தாலும் இதில் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அதை ஊற வச்சுடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம், அது கொஞ்சம் சீக்கிரமாக மசாலாஸ் பிடிச்சிடும். அது ஊறுறதுக்குள்ளே மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம், மிளகு எடுத்திருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடுங்க. கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை, 3 தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்து அது நல்லெண்ணெய் நல்லா சூடான உடனே வெந்தயம், கடுகு, சீரகம் தாளிச்சுக்கோங்க. கூடவே வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலே மசாலா ஆட் பண்ணிங்கன்னா அதோட கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எடுத்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் போட்டுட்டு புளி கரைச்சி வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்க விழுதை அதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பும் தண்ணி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதையும் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீன் அதில் போடுங்க. மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதித்தாலே போதும், மீன் நல்லா வெந்துடும். கொத்தமல்லி இலை தூவி நீங்கள் பரிமாறலாம். மீன் குழம்பு ரெடி. ப்ரான் தொக்கு பார்த்துடலாமா? கடாயில் கடலெண்ணெய் விட்டு சோம்பு, கறிவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் 3 தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அது பச்சை மிளகா 2யும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ப்ரான்ஸ் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டால் போதும். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி பரிமாறினீங்கன்னா ப்ரான்ஸ் தொக்கு ரெடி. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த 2 சமையலும் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சுருக்க மீனை எடுத்து பொரிச்சிங்கன்னா மீன் வறுவலும் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.